நேத்து நானும் ரவுடி தான், காத்துவாக்கல 2 காதல் போன்ற படங்களை கோ-ப்ரொடியூஸ் பண்ண ஆகாஷ் பிரேம்குமாருக்கும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனான மூகா முத்து அவர்களுடைய பேத்தி தர்ணேஸ்வரிக்கும் நேத்து கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்துல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தோட கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமா பிரபலங்களான சிவகார்த்திகேயன், அனிருத், நயன்தாரா, விக்னேஷ் சிவன், தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த வெட்டிங்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. ரீசெண்டா நயன்தாராவுடைய பயோபிக் நயன்தாரா தி ஃபேரிடேல் அப்படின்றத நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. நயன்தாராவோட அந்த பயோகிராஃபி படத்துக்காக நானும் ரவிதான் படத்துல இருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக என்ஓசி கேட்டிருந்தோம். தனுஷ் வந்து அதை கொடுக்க மறுத்துட்டாரு. அதனால நாங்க பிஹைண்ட் தி சீன்ஸ்ல எங்களுடைய கேமரால எடுத்துக்கிட்ட ஒரு சில வீடியோஸை நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு தனுஷ் எங்ககிட்ட 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நயன்தாரா தனுஷ் 2 பேரும் ஒரே மேடையில மீட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா. அதுவும் இவங்க 2 பேரும் ஃப்ரண்ட் ரோலையே பக்கத்து சோஃபால இருக்கிற மாதிரியான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் 3 படத்துல தனுஷ் சிவகார்த்திகேயன் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் நிறைய ஹிட் படங்களை கொடுத்து ரொம்பவே பிரபலமா இருந்த காலகட்டத்தில் தனுஷ் வந்துட்டு அந்த சமயத்தில் ரொம்பவே ஃபிளாப் படங்களை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் எப்படி வந்து ஒரு ஹிட் படங்களை கொடுக்குறாரு, இவர் இப்போ தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்றது போல நிறைய கான்ட்ரவர்சினால 2 பேரும் அதிகமாக பொது மேடைகளில் எங்கேயும் ஒன்னா இருக்கிற மாதிரியோ இல்லை பேசிக்கிற மாதிரியோ எந்த ஒரு வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எதுவும் வந்ததில்லை இது வரைக்கும். இப்போ இந்த கல்யாணத்தில் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இப்போ ஆக்டர் தனுஷ் இட்லி கடை அப்படின்ற படத்தை அவரே எழுதி இயக்கியிருக்காரு. தனுஷோட உண்டர்பார் பிலிம்ஸோட சேர்ந்து ஆகாஷ் பாஸ்கரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.